காலைல ஃபுல்லா ஊத்த உடம்போட சுத்திட்டு சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் நீ குளிக்கவே செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் உடுப்ப போட்டுட்டு கோயிலுக்கு ஒரு விசிட்டிங்க போட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதா இந்த குழாய் ஸ்பீக்கரை? கடைசியா எப்ப பாத்தீங்க இந்த ஸ்பீக்கர்? ஒரு காலத்துல ஊரே அலற விடும். தடிக்கி உள்ள தூரத்துல தான் இருக்குது கோயில். என் கசின் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் நான் கோயிலுக்கே போல. என் கண்ணு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஐ மீன் என் குலதெய்வ சாமி கோயிலுக்கு மட்டும் போல. நிம்மதியான வாழ்க்கையை குடுன்றதை தவிர வேற என்னத்த வேண்ட முடியும்? முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போதே வைஃபை பிக்கப் பண்ண வர சொல்லிட்டேன். அவங்களும் சும்மா வராம கார்ல வந்துட்டாங்க. நமக்கு இந்த பேசஞ்சர் சீட்லாம் செட் ஆகாது. டிரைவர் சீட்ல இருந்தா தான் போர் அடிக்காம போக முடியும். சரி நீ டிரைவர் சீட்டையும் ஸ்வாப் பண்ணிட்டு அப்படியே மாமியார் வீட்டுக்கு வண்டியை விட்டாச்சு. மட்டன் குழம்பாமே. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. நல்லதா போச்சு. முதலே கோயிலுக்கு போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தா கோயில் போயிருக்க முடியாது. கறி குழம்புல உருளைக்கிழங்கு போடலாம். ஆனா மீன் குழம்புல முருங்கைக்காய் போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ற பொண்டாட்டிக்கு பிடிக்கும். கறி குழம்புல இருக்க உருளைக்கிழங்கும் மீன் குழம்புல இருக்க முருங்கைக்காவும் கிண்டுகிட்டு இருக்கும் போதே தட்டுல 2-3 உருளைக்கிழங்கு தென்பட்டுச்சு. அல்வா துண்டு மாதிரி கவிக்கிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் சொல்றாங்க பஜார் வரையும் போகணும், கூட்டு போவீங்களாப்பான்னு. சரி இரு சாப்பிட்டு போயிட்டு வருவோம். சாப்பாடு அருமையா இருந்துச்சுங்க. முடிச்சுட்டு அவங்க கேட்ட மாதிரியே பஜாருக்கு பொருட்கள் வாங்க வந்துட்டோம். 3/4 மணி நேரம் ஷாப்பிங் பண்ணி மூட்டையா பொருட்கள் எடுத்துட்டு கார்ல வந்து அடிக்கியாச்சு. வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் டெலிவர் பண்ணிட்டா டே முடிஞ்சிரும் நினைச்சேன். அப்பதான் என்ற கிளையண்ட் ஐகோக்கு கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகம் வந்துச்சு. சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு மாமியார் வீட்டுல இருந்து பைக் எடுத்துட்டு நேரா எங்க வீட்டுக்கு வந்து வேலையில உட்காரதுக்கு முன்னாடி லைட்டா பசிச்சனால கோயில் புரோட்டாவை ஒரு அடி அடிச்சிட்டேன். 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வேலைலாம் முடிக்கிறதுக்கே 11:30 ஆயிடுச்சு. இப்போ இங்க இருந்து நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு மாதிரி லாஸ்ட் 3 டேஸா பயங்கர ஹெக்டிக்கா போகுது. ரொம்ப எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்றேன். ஒரு ரெஸ்ட் தேவை எனக்கு. பட் கிடைக்க மாட்டேறதான் தெரியல. என் வீட்டு பக்கத்துல அதாவது என் குலதெய்வம் கோயில்லையும் பாத்தீங்கன்னா விசேஷம் தான். அதனால ஊரு ஃபுல்லா லைட்டு கட்டி நல்லா வெளிச்சமா இருக்குது. அதே மாதிரி மாமியார் வீட்டு பக்கத்துல ஒரு கெபி அதாவது குட்டி சர்ச்சு அதுக்கும் பாத்தீங்கன்னா விசேஷம் தான். அதனால அங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைட்டு கட்டி தெருவே ஜேஜேன்னு இருக்குது. நைட்டு ஃபீலிங்கே வரல. ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டா இருக்குது. வீட்டுக்கு வந்த பிறகு வாந்தி எடுத்துட்டாலும் பரவாயில்ல, நான் தோசை சுட்டு வச்சிருக்கேன். தான் அம்மா சாப்பாடுக்கும் இந்தாங்க. இல்லைன்னா வாயில வச்சு குத்திருக்கேன். ஜுராசிக் வேர்ல்டு டைனோசர்ட்ட கூட தப்பிச்சிடலாம் போல, என் ஒய்ஃப்ட்ட தப்பிக்க முடியாது. தோசைக்கு ஒன்றும் குறைச்சல. எனக்கு தான் பசி இல்லாம இருந்துச்சு. பசியே இல்லைனா கூட 3 தோசை சாப்பிட்டேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்டா வந்துருந்துச்சு. ஆனியன் மசாலா தோசை. 12 மணிக்கு நானும் ஒய்ஃப் குட்டீஸ்லாம் சேர்ந்து கொஞ்சம் அரட்டையை போட்டு தூங்க போயிட்டோம் நண்பர்களே. இது போன்ற இயல்பான வாழ்வில் வாக்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.